துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை டீட்டெயிலாக செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். அதன்படி உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ ராசிநாதன் 12இல் மறைவது நன்றா அப்படின்னா பொதுவாக நன்றாக இல்லை. ஆனால் சுக்கிரன் 12இல் மறைவு என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்காது. ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ முற்பகுதியில் கொஞ்சம் ஒரு மாதிரியான விரயத்தன்மையும், எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதில் சில தடங்கல்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும், இந்த பிற்பகுதியில் நீங்கள் நினைத்த செயல்கள் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன் சொல்ற அப்படின்னா ராசிநாதன் வலுமா இருக்கார். அப்ப ராசிநாதன் வலு பெற்றாலே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதுதான் அமைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நினைத்தவாறு செயல்கள் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள், அதற்குரிய திறமைகள், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு. சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், அதாவது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான், அவர் வக்ரம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணாலும் 10க்கு காரகன், அதாவது இந்த தொழில், வேலை, வியாபாரம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நன்றான ஒரு முன்னேற்றம் என்பது இந்த மாதம் நன்றாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, அந்த மறைந்து கொண்டு சில வகையில் தடங்களை கொடுத்து கொண்டு, சில வகைகளில் இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டு, சில அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாறக்கூடிய தன்மை, உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் அவர்கள் விட்டு விலகக்கூடிய தன்மை, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில் திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம், அதாவது நீங்கள் நினைத்தவாறு எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் இருக்கிறது. ஏன்னா இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். 12ஆம் அதிபதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். 6ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்கார். அப்போது 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்படி 6, 8, 12 காம்பினேஷன் இருக்கின்ற காரணத்தால் ஒரு மாதிரியான அழுத்தம், ப்ரெஷர், டிப்ரெஷன், டென்ஷன் எந்த மாதிரியாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குட் நியூஸ், அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சில சமயங்களில், ஏன்னா ராசிநாதன் வலுப்பெற்று, அதாவது வலுப்பெற்று இருக்க போகக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பதும், அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சில சமயங்களில் உங்களுக்கு கொடுத்துவிடும். குழந்தைகளுக்காக, அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்த இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா திடீர் என்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் குழந்தைக்காக எத்தனை செலவு செய்தீர்கள், எத்தனை பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், எத்தனை பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான தன்மையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும், ஏதாவது ஒரு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நீங்கள் எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருந்தீங்களோ அந்த தெய்வ அனுகூலத்தினுடைய அடிப்படையில் குழந்தை பாக்கியம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகிறது. அதனால் மனதில் சந்தோஷம், மகிழ்ச்சி தரக்கான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறார், குரு பகவானும் பார்க்கிறார். குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் சாத்தியமாக இருக்கிறது. சரி, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது
களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். காரக கிரகம் வலிமையாக இருக்க போகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி. அது 18/9/2024 அப்புறம். ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். தனக்கு 3ஆம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அந்த அதிபதியும் புதனும் பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று இருக்கு. அப்போ என்ன, திருமணம் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குரு 8ல் மறைஞ்சிருக்கார். குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 8ல் மறைந்திருந்தாலும் 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி திடீர் என்று திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கும். என கடந்த 2-3 மாதங்களாக அல்லது வருடங்களாக கூட நாங்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தோம். எந்த வருடம் செட் ஆகலை. இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள், ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால், 3ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். 3 என்பது அதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். யாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா 6க்குரியவன் 8ஆம் இடத்திலிருந்து 6, 8, 12 இந்த காம்பினேஷன் கனெக்ட் ஆகிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, ஒரு சிலருக்கு அந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கும், புதன் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த காலகட்டம் 6, 8, 12 கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம். பட் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சரி, கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 6க்குரியவன் 8, 6, 8, 12 கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் செல்லக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை தன்னுடைய அறிவை, புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் புதன் அல்லவா. அவர் புதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கும்போது புத்திசாலித்தனம் மேம்படும். எந்த விஷயத்தை செய்தால் நல்லது, எது செய்தால் கெட்டது என்கின்ற தன்மையை ஞானபூர்வமாக அறிந்து கொள்ளக்கூடிய இயல்பு இந்த மாதம் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தியிலேயே அதிகமாக இருக்கும். ஏன்னா கன்னி மனையில் இருக்கக்கூடிய புதன் ஞானத்தை கொடுத்தாலும் அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ புதனும் கேது இருக்கும் போது என்ன, ஆராய்ச்சி மனப்பான்பு, தேடுகின்ற தன்மை, மறைந்துள்ள சில விஷயங்களை தேடக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தில் குரு இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும், வெளிநாட்டு யோகம் என்பது இந்த காலகட்டம் துலாம் ராசினருக்கு அமோகமாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் நான் வெளிநாட்டு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும் என்று நினைத்தவர்கள் அதற்கான விஷயங்களில் ஈடுபடும் போது சக்சஸ் நடக்குங்கிறது அமைப்பு. ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் குரு பகவான் அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி பணிபுரிவதற்கான அப்ளை பண்ணி, அதாவது குடியுரிமை அப்ளை பண்ணியிருக்கோம், குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வேலை, அந்நிய மத தொடர்புகள், அந்நிய மதத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அரசு தொடர்புகள், அரசாங்க ஒத்துழைப்புகள், அரசு காரியங்கள் ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் நிவர்த்தி அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மையும், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு புகழை தரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது. அதாவது செவ்வாய் பகவானுடைய
பிறந்த நாள் விழா, அதாவது வியாழக்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அல்லது யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, யாருக்கெல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 15/9/2024 அன்று, அதாவது குரு பகவானுடைய ஜெயந்தி, குரு பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைய தினம் நீங்கள் சென்று வழிபடும் போது, குரு பகவானை வழிபடும் போது நிச்சயமாக கடன் விஷயத்தில், கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்கிறது தான் அமைப்பு. அதே சமயம் அன்றைய தினம் கல்வி சார்ந்த விஷயத்தில் தடை இருப்பவர்கள், கல்வியில் நல்ல படிக்கணும், நல்ல முன்னேறணுங்கிறவங்க ஐகிரீவரை சென்று வழிபடுவதும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.